பரவாயில்லையே, ஆள் ஸ்மார்ட்டா இருக்காரு. என்ன சிக்னலே பாத்துட்டு இருக்காரு? நம்மள பார்க்க மாட்டாரா? இவ்வளவு பேர் நம்மள பாக்குறாங்க, இந்த ஆளுக்கு மட்டும் கண்டு தெரியலையா? பெரிய பிஸ்தான் வரும் நினைப்பு. போலீஸ் எங்கேயா பாக்குற? போயா. அப்படியே மாமி மாதிரி இருக்கல? மாமி மாதிரி இல்ல, மகாலட்சுமி மாதிரி இருக்கா. அங்கே பட்டிக்காடு உள்ள கட்டிக்கு போற முதலாளி தான் இந்த ட்ரீட்டே கொடுக்குறாரு. அவர் பார்க்கும் போது நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் மாடர்ன் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன். அந்த ட்ரெஸ் அம்மாவுக்கு கொடுத்துட்டேன். என்ன பிடித்தான்? என்ன பிடிக்காது? என்ன இது கேக்கு? நான் தர விட மாட்டேன். வேற என்ன போற? ஹலோ ஆண்டி. ஹாய் அம்மா. யூ ஆர் லுக்கிங் வெரி பியூட்டிஃபுல் இன் திஸ் ட்ரெஸ். Thank you. முதலாளி வாடா. ஹலோ சார். ஹாய். ஹலோ. வணக்கம். Many many happy returns of the day. Thank you. Welcome. நிறுத்துங்கய்யா. வாழ்த்து படுறாங்களா? வாழ்த்து கிட்டார் குடியா. ஐயோ, நீங்களா பாட போறீங்க? விஷம் பிடிச்ச வேண்டாம் சார். முதலாளி பாட போறாருயா. அவர் சின்ன வயசுல பிரமாதமா பாடுவாரு, பிரமாதமா கிட்டார் வாசிப்பாரு. என் பொண்ண வாழ்த்தி பாடுங்க, நல்லபடியா இருக்கணும்னு பாடுங்க. பட் வாழ்த்தி தானே பாட போறீங்க, பாடுங்க சார். சார் சூப்பர் ஃபேண்டாஸ்டிக். பின்னிட்டீங்க சார். பைத்தியக்காரன் லூசு. இவரெல்லாம் என் பர்த்டே கூப்பிட்டீங்க, தலைங்களையே காணோம், வெறும் உடம்பு மட்டும் தான் இருக்கு. ஐயோ, அது Dress நன்னாயிட்டு உள்ளது, அதனால மூஞ்சி கட் செய்யுது. ஸ்டில் எடுத்துருக்கான் பாரு. யோ, என்ன அது? நான் சிரிக்கும் போது எடுக்கூடாது. அது ஆக்ஷன் ஸ்டில். இங்க பாருங்க, கால் தனியா கை தனியா, யாருக்கு பர்த்டே புரிய மாட்டேங்குது. இவர் பெரிய கேண்டிட் போட்டோகிராஃபர், விஷுவலா எடுக்கிறாரா? மூஞ்ச பாரு. யோ, கண்ணாடிக்குள்ள கைய விடுற, கண்ணாடில അതെ ഞാൻ കുറച്ച് വ്യത്യാസമാണവൻ. ഇത് ഒരു ഫാഷന് വേണ്ടിയാണ്. അപ്പോഴല്ലേ ഒരു ഫോട്ടോഗ്രാഫർ ലുക്ക് വരും. ஆனா போட்டோ மட்டும் வராது. எப்போவாவது அறியாமல் வரும். படம் எடுக்கிறதால 4 பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு அப்புறம் எடுங்கடா. 40 பேர்கிட்ட படிச்சோ? டேய் போடா. இது போடான்னு சொல்றல. ஐயோடா. நேத்து கேட்கணும்னு நினைச்சேன். யாருடி இவரு? இவர்தான் எங்க அப்பாவோட முதலாளி. ஓ, வெரி நைஸ் மேன், வெரி ரிச் மேன், வெரி மச் ஜென்டில்மேன். தட் ஐ நோ. ஒரு தடவை கூட என்னை ஏறெடுத்து பார்க்க மாட்டேங்கிற, நாளைக்கு உன்னை பார்க்க வைக்கிறேன். இந்த குழந்தைங்களா யாரு? அந்த குழந்தைகளா பக்கத்து. அங்கிள், நீங்க நாளைக்கு ஆபீஸ்க்கு லீவ் போடுறீங்க. எதுக்கு? நைனா, ஏன் எதுக்கெல்லாம் கேட்காதீங்க, என்னை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். நாளைக்கு லீவு. சரி போட்டுறேன். என் பொண்ணு இது வரைக்கும் யார பத்தி விசாரிச்சதே இல்ல, இப்ப ஆரம்பிச்சிருக்கிறா. ஆமா, உங்க எம்டி ஆள் எப்படி? சூப்பர் டைப். ஏன் கேக்குறேன்? ஒண்ணு இல்ல, சும்மா இந்தாங்க இதெல்லாம் பாருங்க. பாருங்க, இவ்வளவு அசிங்கமா உங்களை பாத்துருக்கவே மாட்டீங்க. அவ்வளவு வாசங்கமா?
மிஸ் சார்? எஸ், கம் இன். சார் ப்ளீஸ். சார், உங்ககிட்ட ஆதி காலத்துல இருந்தே வேலை பார்த்துட்டு இருக்காரே உங்க மேனேஜர். ஆமா. அவர் இல்லைன்னா இந்த கம்பெனியே இல்லைன்னு சொல்லுவீங்களா மிஸ் சார்? அந்த மேனேஜர் சீக்கிரமே மேல போயிடுவார் போல இருக்கு சார். அதுக்கு முன்னாடி உங்களை பார்த்துட்டு வர சொன்னாரு சார். என்ன விஷயம்? அவருக்கு காலையில ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல்ல. அவர் எவ்வளவு சென்சியர் தெரியுமா சார்? அவ்வளவு வலியிலையும் என்ன கூப்பிட்டு உங்க ஆபீஸ்க்கு வந்து உங்களை பார்த்து இந்த லீவ் லெட்டர் கொடுக்க சொன்னாங்க சார். அதனால நானே உங்களை பார்த்து கொடுக்கலான்னு வந்தேன் சார். நீங்களும் பார்த்து வாங்கிக்கோங்க சார். நான் பாக்குறது இருக்கட்டும், நீங்களே பின்னாடி பார்த்து கொடுத்துருங்க. குடுமா வாங்கிக்கிறேன். நீங்களா? உங்களை யார் இங்க வர சொன்னது? நான் தான் உங்களை லீவ் போட சொன்னேன்ல. நானே ஓபி அடிச்சுட்டு ஓசியில சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன். லீவ் போட்டேன்னு வச்சுக்க, என் செய்த கிழிச்சிட்டு வேற நல்ல ஆளை வேலைக்கு வச்சுக்குவாங்க. ரெண்டு பேரும் கொஞ்சம் வெளில போறீங்களா? என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எனக்கு 1008 வேலை இருக்கு. ப்ளீஸ். 1009வது வேலையை என்ன கொஞ்சம் பார்க்க கூடாதா அங்கிள்? நீங்க கொஞ்சம் சொல்லுங்க அங்கிள். 1009வது வேலையை இந்த வேலையை பார்க்க கூடாதாப்பா? சார் சார், நான் ரோட்ல போனா 10ல 9 பேர் என்ன பாக்குறாங்க. நான் சிக்னல்ல நின்னா 100ல 90 பேர் என்ன பாக்குறாங்க. நான் காலேஜுக்கு போனா 1000ல பாதி பேர் என்ன பாக்குறாங்க. ஆனா நீங்க என்ன ஒரு தடவை கூட ஏறெடுத்து பாக்குறது இல்ல. எப்படி பாக்குற அளவுக்கு நீ எனக்கு அப்பீல இல்ல. அதான் எனக்கு பளிச்சுன்னு இருக்க. நான்சென்ஸ். உனக்கு என்ன வேணும்? சார், உங்க பேரு கொஞ்சம் சொல்ல முடியுமா? எம் நந்தகோபால். நந்தகோபால். நந்து what you Nandu, I love you. ஏய் படிடி. கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷனையும் குழந்தைகளையும் பாத்துக்கிறதுக்கும் சமைக்கிறதுக்கும் இத படிச்சு என்னடி பிரயோஜனம்? அக்கா, இந்த சபலாம் வேணாம், விட்டுரு. நீ பாஸ் பண்ணல, உங்க அம்மா கிட்ட என்னால பதில் சொல்ல முடியாது. முதல்ல படுறி. நீ அஞ்சு, நான் அம்மு. பரீட்சை நேரத்துல நாம 2 பேரும் பக்கத்து பக்கத்துல உட்கார போறோம். நான் உன்னை பார்த்து காப்பி அடிச்சு பாஸ் பண்ண போறேன். அப்புறம் எதுக்குடி இந்த படிப்புல? இது கடைசி வருஷமா கண்ணு, மாட்டினா லைஃபே காலி. இந்த தடவை நிச்சயமா நான் உன்னை காப்பி அடிக்க விட போறது இல்ல. மரியாதையா விளையாடாம படி. எங்கடி படிக்கிறது? புக் எடுத்தா அந்த ஞாபகம், பென் எடுத்தா அந்த ஞாபகம், நோட் எடுத்தா அந்த ஞாபகம். யாரு அந்த நந்து? அதான் உங்க அப்பாவோட முதலாளி நந்தகோபால். என்னடி? போய் படைய மாத்திட்டு வா போ. மாத்திடுறேன். நந்தகோபால் நந்து. ஏன்பா கண்ணா, எழுந்துடிய, டைம் ஆகி போச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு எழுப்பிய. எனக்கு எம்மா வேலை கிடைச்சி தெரியுமா? இம்மா பெரிய வீட்டுல நான் ஒருத்தன் தான் வேலை செய்யறேன். வீடு பெருசா இருந்தா வேலையை விட்டுட்டு போயா. என்ன கண்ணு கோச்சுக்கிறா? உங்ககிட்ட சும்மா விளையாடுனா. கனியா ஏந்திரி, காப்பி குடிச்சுதா? இன்னும் பேப்பர் வரலையா? இப்ப வந்துருச்சியா? நீ போய் வாங்கிக்கோ. ஹாய், குட் மார்னிங் நந்து. இன்னைக்கு முகத்துல முடிச்சிருக்கீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் ஏற்கனவே லூஸ் முகத்துல முடிச்சிட்டு தான் வரேன். என்ன பேப்பரை தேடுறீங்க? எங்க இருக்கு? ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ், தினகரன், தினத்தந்தி. Nandu, I love you. Nandu, I love you. Nandu, I love you. You. மணி 8 ஆச்சு, போய் குளி மேன்.
டவுல் வச்சிருக்கேன் பாரு. லூசு, என்ன டவுல் கொண்டுப்பா. குடுடா டேய். பாத்துட்டியா? போய்த்தானே சொல்ற. யாருன்னு உள்ள விட்டது? 200, 300, 500. ஏதுறது? இதோ இந்த அம்மா தான் கொடுத்தாங்க அட்வான்ஸா. இந்த வீட்டுல இந்த அம்மா தான் வரப்போறாங்களாமே. வந்த உடனே மிச்ச பணத்தை உங்ககிட்ட இருந்து வாங்கி எனக்கு செட்டில்மெண்ட் பண்றாங்களாம். இதுதான் உனக்கு ஃபைனல் செட்டில்மெண்ட். போய வெளியில. ஆமா, யூ ஆர் ரைட். யோ, வெளிய போயா. நீ வெளிய போனாதானே நான் ஒரு முழுசா கவனிக்க முடியும். சேவல் குடுக்குறதுல இருந்து ஜெட்டி பண்ணி எங்கயா போற? நீ வெளில போ. ஆமா, இந்த பணம் போ வெளியே. அவரு சொல்ல சொன்னாரு. பார்த்தேன். ஏய், வெளில போ. ஓடி. யோ, கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளிட்டல. என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ என்ன பெரிய ஆளா? பெரிய பிசவா நீ? நீ வெளிய வா, உன்னை கவனிச்சுக்கிறேன். இன்னைக்கு உன்னை விட மாட்டேன். யோ, நீ வாயா, உன்னை கவனிச்சுக்கிறேன். ஓய், தனியா ஒரு பொண்ணு வந்தா ஜபரு கட்டுறிய, ஜபரு கீச்சிடுற. யோ, ஜபர்னு என்னையா? இதான் ஜபரு. இந்த தெருல இருந்து நீ தப்பிச்சிடலாம். எனக்கு ஆள் இல்ல. ஆனா நீ மேசத்துக்கு வந்துதான் ஆகணும். உன்னை ஆள் வச்சு அடிக்கிறேன். போடி. அவனே மேசத்துல உன்னை விட்டாலும் சிக்னல்ல நீ என்கிட்ட மாட்டாம போக மாட்டமா? ஓய், இன்னைக்கு ரெண்டுல உன்னை பாத்துடுறேன். நெஞ்சில இருக்கிற மஞ்சா சொத்தை எடுத்துடுறேன். யோ, மஞ்சா சோறுனா என்னையா? லெமன் ரைஸ் தானே? சாப்பிட்டு ஜீரணம் ஆகலன்னா வாந்தி வருமே, அதேதான். ஒரு குட்டு விட்டான்னு வச்சுக்கா வந்துடும். உனக்காக காத்துட்டு இருக்கேன், சீக்கிரம் வா. என்ன பயங்கா? மேசத்துல விட்டாலும் சிக்னல்ல என்கிட்ட மாட்டாம போக மாட்டமா? உன்னை இன்னைக்கு ரெண்டுல உன்னை பாத்துடுறேன். ஐயோ, யோ, எந்த பொண்ணு மனசுல நினைச்சு வண்டி ஓட்டுற? புறம்போக்கு வண்டியை பார்த்து ஓட்டுறா. வந்துட்டானுங்க சாவுகிறாங்க. உனக்கு ஒரு டை வேற. ஹலோ நந்துகுணா, என்னம்மா பாக்குற? நீ கேசட் போடுவேன்னு எனக்கு தெரியும். அதான் டேப் பண்ணி வச்சேன். நந்து, ஐ லவ் யூ டார்லிங். உன்கிட்ட எனக்கு பிடிச்சதே நீட்டா இருக்கிறது தான். உன் உடம்ப மட்டும் நீட் இல்ல, உன் கார் நீட்டு, உன் ட்ரெஸ் நீட்டு, உன் ஃபேஸ் நீட்டு, எல்லாமே நீட்டு தான். என்ன டேப் ஆஃப் பண்ணிட்டா நான் பேச மாட்டேனா? என்கிட்ட நீ தப்பிக்கவே முடியாது. யோ யோ, ரோட பாத்து ஓட்டியா? ஏண்டா கசமாலாம் என்ன இடிக்க வர? என்னைய பாக்குற? இங்க பாரு, திரும்பி பாரு, நல்லா பாரு. ஏய், என்னதில்ல? 4 பேர் பார்த்தா என்ன தானே தப்பா நினைப்பாங்க. நான் இன்னும் டிரைவர் மாதிரியும், நீ இன்னும் முதலாளி மாதிரி பின்னாடி உட்காந்துட்டு வா, வந்து முன்னாடி இரு. நிஜமாவா? இதுதா என்னைய கூப்பிட்டீங்க? எஸ், கம். யோ 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 யோ, 4 பேர் பார்த்தா தப்பா நினைக்க போறாங்கன்னு போய் சொல்லி நடு ரோட்ல இறக்கி விட்டுட்டா போற. போயா, நாளைக்கு 4000 பேர் உன்னை தப்பா நினைக்க போறாங்க பாரு. கொன்றுண்டோ மரியாதை கொன்ற மக்கள்